வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன், நன்றாக கேளுங்கள். அதாவது, ஒரு கடவுளை சந்திக்கிறதும் ஜோதிடர்களை சந்திக்கிறதும் நாம் ஒரு தெய்வமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏன் சொல்கிறேன் என்றால், கோயிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அனைவரும் செல்போனை 90% தவிர்க்கிறது நல்லது. அதாவது உள்ளூர் கோயில்களுக்கு. வெளியூர் கோயில்கள் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வராது, எடுத்துட்டு கொண்டு போய் தான் ஆக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள் இருக்கும் கோயில்களுக்கு தெய்வாலயங்களுக்கு செல்பவர்கள் நீங்கள் செல்போனை தவிர்த்து கோயிலுக்கு சென்று வந்தால் நன்றாக இருக்கும், பலன் நன்றாக இருக்கும். அதாவது சில பேர் அதை கடைப்பிடிப்பதே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நானே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் எதுக்காக நம்ம கோயிலுக்கு செல்ல வேண்டும்? செல்லையே பார்த்து விடலாம். இதை சொன்னால் கூட இவன் என்ன இதை பேசுகிறானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நல்லா கேட்டுக்குங்கள். தெய்வங்களிடத்தையும் ஜோதிடர்களையும் நீங்கள் ஓரளவுக்கு முழுசாக நம்பிதான் போக வேண்டும், நம்பிதான் ஆக வேண்டும். அதுதான் விதி. தெய்வங்கள் மூளைக்கு இருக்கிறது. மூளைக்கு இருக்கிற தெய்வத்துக்கும் சில சக்திகள் இருக்கிறது. எல்லா தெய்வம் ஒன்றுதான், அது தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே நின்றுக்கிட்டே செல்ல பேசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள், அது தவறு. யாராவது என்னதான் நவீன முறையில் வந்திருந்தாலும் நாம் தெய்வத்தை வணங்கும் பொழுது, வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது பக்தியாக ஒரு தேங்காய் பழமோ ஒரு கற்பூரமோ எதுவுமே இல்லாமல் சென்றாலும் கூட பரவாயில்லை, அல்லாதான் கொண்டு போகணும் என்று விதி இல்லை. தெய்வங்கள் மனிதர்களை படைத்தவர் ஆண்டவன் உங்களை தேங்காய் கொண்டுட்டு வா, பழம் கொண்டுட்டு வா, மாலை வாங்கிட்டு வான்னு சொல்லவில்லை. நாம் தான் அதை வாய்க்கொண்டு சும்மா போகக்கூடாது, வாய்க்கொண்டு போகிறோம். அழகுபடுத்துவதும் நாம் தான். ஆண்டவன் அழகாக என்னை இவைங்கள் என்று சொல்லவில்லை. நாம் தான் இந்த கோலத்தில் இருக்கட்டும் அந்த கோலத்தில் இருக்கட்டும் விதி விதித்தது நாம் தான். என்னதான் நமது திருப்பூருக்கு அருகில் திருமுருகன் மூண்டியில் செதுக்கினாலும் நாம் இங்கே வந்து தான் அதை கண்ணை திறந்து நாம் அதுக்கு வேண்டுகிற வேலை செய்து அதுக்கு உருவத்தை ஏற்றுகிறோம். மாநிலர்கள் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சிலை செதுக்கிறவருக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று அவர் அந்த சிலை உருவாக்குவதற்கு ஆண்னா பெண்ணா அதை உருவாக்குறதுக்கு அவர் கடவுள் கொடுக்குற வரம். ஆழ்வாரால் சிலை செதுக்க முடியாது. அதே போலத்தான் கடவுளை வணங்குறவர்கள் கடவுள் அனைவருக்கும் வரவுடனே கொடுத்து விட முடியாது. நீங்கள் உடனடியாக இன்றைக்கு காரியம் நடக்கணுமே என்று நீங்கள் மருத்துவமனையில் ஒருத்தரை அட்மிஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆண்டவனை வணங்குகிறீர்கள். ஆண்டவனை முறையாக வணங்குங்கள். மடக்கோயிலுக்கு செல்பவர்கள், கீழே இருக்கும் கோயிலுக்கு செல்பவர்கள் முறையாக நீங்கள் சாமி தரிசனம் செய்தால் நமக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுடைய குல தெய்வத்தை மறக்கக்கூடாது. அவர்கிட்ட உத்தரவு வாங்கினாதான், அவர் தான் நம்ம ஹெட்டு, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கிட்ட நம்ம உத்தரவு வாங்கினாதான் மற்ற கடவுள் அனைவரும் நமக்கு பலன் கொடுப்பார்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி மாலை 10 மாலை அடுத்த கோயிலுக்கு சாமிக்கு போட்டாலும் குலதெய்வத்தையிட ஒரு எலுமிச்சை மரத்தை வைத்து எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்லை. குலதெய்வத்துக்கிட்ட வசதி வாய்ப்பில்லை, எனக்கு இதுவே இல்லை, எனக்கு பண்ணிக்கிட்டே என்று சும்மா வெறுங்கை இருந்து கும்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவரை சந்தித்து விட்டு வர வேண்டும். அதாவது நம்முடைய குலதெய்வம். பெண்கள் அவர்கள் புகுந்து விட்டு குலதெய்வம், பிறந்த விட்டு குலதெய்வம் இரண்டையுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். வருகின்ற சனிக்கிழமை அடுத்த வாரம், அதாவது ஆடி கிருத்திகை வருகிறது, வியாழக்கிழமை ஆடி கிருத்திகை வருகிறது. அது அனைத்து முருகன் கோயிலுக்கும் சென்று வருவது நல்லது. அதேபோல் திருத்தணி முருகன் கோயிலுக்கு மிக மிக சிறப்பு. ஆடி கிருத்திகை என்பது திருத்தணியில் உள்ள முருகனுக்கு மிக மிக சிறப்பு. அவ்வளோ தூரம் சென்று வர முடியாதவர்கள்
நம்ம அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். நான் அதுக்கு விளக்கமாக வருகின்ற வியாழக்கிழமை நான் அதுக்கு விளக்கம் தருகிறேன். அன்று நான் எப்படி போக வேண்டும், எப்படி சென்று வரணும் சொல்கிறேன். வாகனத்தில் செல்லும் அனைவருமே பத்திரமாக செல்லுங்கள். ஆங்காங்கே மழை பெய்து கொண்டு இருக்கிறது. சாலைகள் நன்றாக இருக்காது. அதாவது சாலைகள் நன்றாக இருந்தால் மழை பெய்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே உலக லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் மழை பொழிது கொண்டு தான் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு மேலே போய் மூச்சு விடும் மழை. அது வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்து கொண்டு தான் இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறது, நான் இல்லை. ஆகவே நீங்கள் நாமல் கோயிலுக்கு செல்பவர்களும் வாகனத்தில் செல்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்லுங்கள். உங்களுக்கு நன்றாக அமையும். குலதெய்வம் தெரியாதவர்கள் என்னை அணுகுங்கள், அதுக்கு விளக்கம் தருகிறேன். நீங்கள் செல்போன் மூலியமாக கேட்டாலும் பலன் கிடைக்கும், நேரில் வந்தாலும் பலன் கிடைக்கும். ஆகவே என்னுடைய செல் நம்பர் 94 459 73170. அதேபோல் காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரை தான் சோழி பார்க்கப்படும். முன் அனுமதி பெற்றவர்களுக்குத்தான் சோழி பார்க்கப்படுகிறது. முன் அனுமதி பெறாதவர்கள் கிடையாது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த தெய்வத்தை வணங்கி இந்த தொழிலை கற்றுக்கொட்டமே, 4 பேருக்கு உதவி செய்யலாமே என்பதுக்காகத்தான் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஏன் என்று சொன்னால், நான் காலை 7 மணிலிருந்து 12 மணி தான் பார்ப்பேன், அதுக்கு மேல் பார்க்க மாட்டேன். அதேபோல் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விடுமுறை, அதையும் சொல்லிவிடுகிறேன். என்றைக்கும் வாரத்தில் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு ஜோதிடம் பார்ப்பது விடுமுறை. அன்று ஜோதிடம் பார்க்கறத இல்லை. அது இன்றைக்கு நான் அறிவித்து விட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும். இதான் சொல்லிவிடுகிறேன். இந்த யூடியூப் சேனலில் வாரத்தில் 5 நாள் பார்த்தால் போதும். அதாவது முக்கியமாக முன் அனுமதி பெற்று வாருங்கள், நன்றாக பார்க்கலாம். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரிக்கு அருகில் பழைய நெய்மாற்று அருகில் செயல்படுகிறது. பார்க்கிறவர்கள் பார்க்கலாம். முன் அனுமதி பெற்று போன் மூலியமாக பதிவு செய்துவிட்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.